பக்தாவுக்கு ஏற்ற பதிவிரதை தானானால் சற்றேலும் கூடியிருக்கலாம், சற்றேலும் ஏழுமாறாக இருப்பாராயில் கூறாமல் சந்நியாசம் கொள்ளுன்னு ஔவையார் சொல்றாங்க. கணவன் சொல்லுக்கு மீறி யாராவது ஒரு சொல்லு பேசுனா இனிமே அந்த அம்மா கூட வாழாதேன்னு ஔவையார் சொல்றாங்க. ஆனா விஸ்வநாதன் சாதாரணமான கிடையாது, அவன் போட்டு புழிஞ்சு எடுப்பான். பாண்டரங்கன் அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா எங்க சிவபெருமான் இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணுவார்னா எல்லா வினைகளையும் புழிஞ்சு எடுப்பார். எடுத்துட்டு என்னால முடியலப்பா அப்படின்னு உட்காரும் போது நல்ல ஐஸ்கிரீமை கொண்டாந்து வாயில ஊட்டுவார். சாப்பிடுறாச்சா, இப்ப இந்த ஆளை அடிக்கலாமா உதைக்கலாமான்னு கோவம், அதனாலதான் கல்லிலேயே அடி வாங்கினா இருந்தார். சிவபெருமான்ட்ட என்ன ஒரு பெரிய சிறப்புன்னா, நம்முடைய வினைய வாங்கிடுவான். நம்ம செய்த பாவங்களை எல்லாம் அப்படியே வேர்வையா வலிச்சு எப்படி காசில அப்படியே சொட்டிங்கா இருந்தது பாருங்க. கொடையெல்லாம் கொண்டு வாங்கினார். நான் ரொம்ப ஆனந்தமா இருந்தேன். ஆனா அப்பதான் புரிஞ்சுது, கொடை கொண்டு வாங்க எதுக்கு, வெயில் பலமா அடிக்க போது கொடை கொண்டு வாங்க.